உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பத்திரிகையாளர் அவர் நிறுத்துறாரு. என்ன பண்ண போகிறீங்க உள்ளே போயின்னு கேட்குறாரு. இல்லையா, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் நிறைய விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சொல்கிறாரு அவர், இங்கே போய் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். 400 சீட்டில் அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க, 400 சீட்டில் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்னன்னா அந்த வேலையை போய் பாருங்கள். நேற்றெல்லாம் தூத்துக்குடி வந்துட்டு அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னம்னா கிட்டத்தட்ட 70% சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 59.96ன்றாங்க. அவ்வளோ பெரிய வித்தியாசம் எப்படி வருது? தேர்தல் ஆணையப்பெல்லாம் நான் காலங்களில் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக சார்பில் நடிகை ஹேமாரெட்டி போட்டியிட்டு வென்ற மதுரா தொகுதியில் பதிவான வாக்குகள் 10,88,206, எண்ணப்பட்ட வாக்குகள் 10,98,112, கூடுதல் வாக்குகள் 9,906. இந்த மாதிரி நிறைய இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷினை வந்துட்டு ஹேக் பண்ணலாம், அது வேறு. அதே நேரத்தில் கிராக் பண்ணலாம். ஹேக் பண்ண முடியாதுன்னு, கிராக்கிங் இஸ் நாட் பாசிபிள்னு நீ சொல்லவே இல்லை. கிராக்கிங்ன்றது என்னது? கரெக்டாக இந்த வேட்பாளருடைய 3ஆவதில் இருக்கக்கூடிய வேட்பாளருடைய கணக்கில் எடுத்துட்டு 3ல் ஒரு ஓட்டு மேலே போனோம். தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு எம்பி, பாஜக எம்பி, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எதுக்கு வேணாலும் போடு, நான் தான் ஜெயிப்பேன். நீ எதில் போட்டினாலும் அது தாமரைக்கு தான் வரும். இதே மாதிரி தான் மோடிக்கும். அதனால் நாங்கள் மீண்டும் நாங்களே தான் ஆட்சி கொடுவோம். எலக்ட்ரானிக்ஸ் is a device. It is going to conduct its operation or functioning according to the way it has been programmed. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த இடத்துல ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்சீஃப் தான் இவ்வளோத்துக்கும் காரணங்கிறேன் நான். போன தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருந்தது 12,70,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். 12,70,00,000 பேர். பதிவான வாக்குகள் 60 கோடி, நீக்கப்பட்டவை 12,60,00,000. அதாவது பதிவான வாக்குகளில் 20%. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. வெற்றிகரமா தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் வாக்குப்பதிவானது நேற்றோட நிறைவடைஞ்சிருக்கு. இந்த வாக்குப்பதிவு சதவிகிதங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் ஒரு 2%, 1% இருக்கிறது இயல்பு தான். ஆனா நேற்றைக்கு வரைக்கும் 72% இருந்தது. இன்னைக்கு 69% தான் இருக்கு மொத்தமாவே அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான விளக்கமும் அவங்க சரியா கொடுக்கப்படலை அப்படின்ட்டு தான் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. எதனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்றெல்லாம் தூத்துக்குடி வந்துட்டு அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னம்னா கிட்டத்தட்ட 70% சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 59.96ன்றாங்க. அவ்வளோ பெரிய வித்தியாசம் எப்படி வருது அப்படின்றது தெரியல. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அறிவித்தோம் இல்லையா, அது வந்துட்டு சாம்பிளாக எடுத்து நாங்கள் வந்துட்டு அப்படியே டோட்டலாக அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. அதாவது அதெல்லாம் உத்தேசமாக அங்கங்கே நாங்கள் கேட்டுக்கிட்டது சாம்பிளாக, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு பர்சன்டேஜுக்கு வந்துட்டு சொன்னோம். பட் இந்த மாதிரி ரியல் இது அவங்களுடைய ஃபைல் வந்துட்ட உடனே, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலேருந்து ஃபைல் வந்துட்ட உடனே நம்ம கொடுக்குறோமே, இதுதான் கரெக்டு அப்படின்றாங்க. பட் இவ்வளோ பெரிய வித்தியாசத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. பொதுவாக இவங்க சொல்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த உத்தேசமாக சொல்கிறது வந்துட்டு 69, 70ன்னு இருக்கும். கடைசியில் மறுநாள் கன்சிடரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3% உயரும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 4% குறைவாக வருது, 3.5% குறைவாக வருது. அது ரொம்ப ஏற்புடையதாக இல்லை. இப்போ மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ரைட்டு 54% தான், 55 இப்படி தான் அது போலாகும். ஆனால் தென் சென்னையை பொறுத்தும் வட சென்னையை பொறுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காட்ட பர்சன்டேஜ் அதிகம், இன்னைக்கு காட்ட பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. இதெல்லாம் எப்படி அப்படின்றதுலாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 7 மணிக்கு ஆரம்பிக்குது போலிங், 9 மணிக்கு நீங்கள் முதல் இது கொடுக்குறீங்க. முதல் இது கொடுக்கும்போது 11% கொடுக்குறீங்க. இப்போ 11% அப்படின்றது 9% ஆகும் அப்படிலாம் நினைக்க முடியுமா? அப்போது நம்ம அதை வச்சு பிரிஸ்க் போலிங், மக்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற எவ்வளோ விஷயத்த பத்திரிகைகள் நம்ம மக்கள்கிட்ட செய்தியாக கொண்டு போகிறோம். அப்போ இது வந்துட்டு ஆக்சுவலாக 11% இல்லை, இது 8% தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூத்துக்குடியில் நன்றாக போலாச்சு அப்படின்லாம் நம்ம செய்தி போட்டோம். அப்புறம் மறுநாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 59.96 அப்படின்றாங்க, 60% தான்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு நம்பகத்தன்மையை வந்துட்டு கெடுக்குது.
இல்ல இது ஏதோ எண்ணிக்கை ஒரு 2, 3 தொகுதியில அப்படிங்கிறது அக்செப்டபிள். அது கூட அக்செப்டபிளான்னு எனக்கு தெரியல. ஏதோ 2, 3 தொகுதியில அப்படி மாறி சொல்லிட்டாங்க அப்படின்னா பரவால்ல. எல்லா தொகுதியும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருக்க 39 + 1 40 தொகுதி அப்படின்னா, கிட்டத்தட்ட 35 தொகுதிகளுக்கும் மேல இந்த மாதிரியான விஷயம் தானே சார் இருக்குது. எப்படி பார்க்கலாம் நம்ம? இல்ல அதுதான் அதாவது அந்த எண்ணிக்கையினுடைய ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னோம்னா, ஜனங்களுக்கு எப்படி புரியணும்னா, இப்போ வாக்குப்பதிவு எண்ணிக்கை இது. இது இத்தனை லட்சம் வாக்காளர்கள், இத்தனை லட்சம் பேர் வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்றது கடைசியா வரும். அதுக்கப்புறம் எண்ணி முடிச்சிட்ட உடனே அது வேறியாச்சுன்னா அது எப்படி ஒத்துக்கிறது? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் இப்போலாம் நான் காலங்களில் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வினோதமாகவும், ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ போன தேர்தலில் 2019 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, பதிவான வாக்குகளுக்கு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்துட்டு வித்தியாசம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வித்தியாசம்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல இருந்து தான் நம்ம பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 12,14,086. எண்ணப்பட்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னா 12,32,470. அதாவது கூடுதலாக வந்துட்டு 18,331 வாக்குகள். எப்படி இதெல்லாம் பதிவாச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இதுதான் பதிவான வாக்குகள். பதிவான வாக்குகள்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எண்ணப்படும் போது வந்துட்டு அதிலோட கூடுதலாக எப்படி குட்டி போடுவான் வாக்குகள்? இப்போ பூத்தை வச்சு தான் நீங்கள் டேலி பண்ணுறீங்க. இப்போ பூத்து நம்பர் 100, பூத்து நம்பர் 101, 102 அப்படின்னு போட்டு தான் இந்த டேலி பெண்கள் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு அப்படின்னு போட்டு தான் டேலி பண்ணி கடைசியில் கூட்டி இது பண்ணுறீங்க. கால்குலேட்டர்லாம் போய் சொல்லலாம் போகிறதில்ல. அப்போ கடைசியாக நீங்கள் வந்துட்டு எண்ணி முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 18,301. தருமபுரியில் பார்த்தீங்கன்னா பதிவானது 11,94,440. எண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா 12,12,311. கூடுதல் வாக்குகள் பார்த்தீங்கன்னா 17,871. ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா 16,512 ஓட்டு கூடுதல். தென்சென்னையில் பார்த்தீங்கன்னா 11,719 ஓட்டு கூடுதல். திருவள்ளூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 8,828 ஓட்டு கூடுதல். உத்தரப்பிரதேச மாநிலம் பாஜக சார்பில் நடிகை ஹேமாலினி போட்டியிட்டு வென்ற மதுரா தொகுதியில் பதிவான வாக்குகள் 10,88,206. எண்ணப்பட்ட வாக்குகள் 10,98,112. கூடுதல் வாக்குகள் 9,906. இந்த மாதிரி நிறைய இருக்குது. வரிசையா நாங்க போட்டிருக்கோம். இந்த இந்த எண்ணிக்கை இது எப்படி வந்துட்டு வர முடியும்? குறைவா வேற வருது. அது இன்னும் வினோதம். இல்ல இப்ப நெறைய இடங்கள்ல வந்து வாக்கு இயந்திரத்திலேயே கோளாறு இருந்தது. குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிரா நாங்க வாக்கு செலுத்தும்போது, அது மற்ற கட்சிக்கு போய் சேர்றதோ, இல்ல வாக்கு செலுத்த முடியாம போறது, அப்படின்ற இயந்திர கோளாறு கூட இதுக்கு காரணமா இருக்கலாமா? அதாவது இயந்திர கோளாறுனா என்னது? இவங்க 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு டெக்னிக்கல் ப்ராப்ளம். இன்னொன்னு வந்துட்டு என்ன டெக்னிக்கல் ஸ்னாக்ன்றாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு மால் ஃபங்க்ஷனிங்ன்றாங்க. இந்த மால் ஃபங்க்ஷனிங் வந்துட்டு என்ன எலக்ட்ரானிக்ஸ் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு தயார் பண்ணிட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் குவாலிட்டி செக் QC அப்படின்னு போட்டு QC ஓகே அப்படின்னு போட்டிருக்கோம். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று விட்டுருப்பாங்க. அது எடுக்கவே முடியாது. அந்த ஸ்டிக்கர் எடுத்துனா கிழிஞ்சிரும். அது கிழிஞ்சு போயிடுறதுன்னா டேம்பர்டுன்னு அர்த்தம். ஒரு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி டெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அது தட் இஸ் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னோம்னா 100% அது வந்துட்டு குவாலிட்டி செக் ஓகே அப்படி தான் போடுவாங்க. அப்படி போட்டுட்டதுக்கப்புறம் எங்கேயிருந்து ஒரு மால் ஃபங்க்ஷனிங், எங்கேயிருந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம்லாம் வந்துட்டு போலிங்கே நடக்காத இருந்திருக்கு. அதில் நிறைய ஜனங்க போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்கள யார் போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது? அவங்க எப்படி வருவாங்க இந்த வெயிலில்? இப்போ இவ்வளோ விஷயம் இவ்வளோ கேள்விகளும் வந்துட்டு இந்த முறை ரொம்ப நானெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் அப்படின்றதுக்கு முற்றிலும் எதிரானவன். காரணம் என்ன அப்படின்னோம்னா இதில் அக்யூரசி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை, அதில் ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இல்லை, எதுவுமே இல்லை அதில். ஆனால் இது விஷயம் தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ இதை வச்சு எப்படி ஏற்றுக்கிறது நம்ம? இப்போ உங்களுடைய அனுபவத்துல இந்த மாதிரி இவ்ளோ பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 10% மேல இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீத அடிப்படையில சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்ததே நடந்திருக்கா கிடையாது. இதுக்கு முன்னாடி? இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். அதிகபட்சம் என்னன்னா இப்போ இந்த தமிழ்நாடு முழுவதும் போலானது வந்துட்டு 69.4 விழுக்காடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? மறுநாள் கத்தால பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆகும். அது மேலே தான் போகும். ஒரு 72%, 71%, 73% அப்படின்னு ஆகும். ஒருபோதும் இந்த மாதிரி வந்துட்டு குறைஞ்சது கிடையாது. இந்த ஒரு 3.5% கடைசியில் குறைஞ்சிருக்குது. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது. எப்படிடா இதெல்லாம் வந்துட்டு உண்மையான நம்புறது அப்படின்றது அளவுக்கு வந்துட்டு போயிடுச்சு. அப்ப அது தேர்தல் ஆணையத்தினுடைய கவனக்குறைவுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே ஒரு டவுட் இருக்குல்ல சார்? எல்லாருக்குமே அதுதான். இதில் என்ன நடக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம். இதில் என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் இப்போ தான் ஏதோ நடக்குதுன்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே. காரணம் என்னென்னா இப்படிலாம் ஆகாது. அது முதல்ல இன்றைக்கி தான் நான் கேள்விப்படுறேன். மதுரையினுடைய கலெக்டரும் இங்கே சென்னையினுடைய
மாநகராட்சி ஆணையர் அவரும் வந்துட்டு சொன்னது, நாங்கள் அதை ரேண்டமாக தான் இது கேட்டுக்குவோம், அந்த ரேண்டமாக இருக்கிறது சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இது ஒரு ரேண்டம் தான், இது அப்சல்யூட் கிடையாது, இட் இஸ் ஒன்லி a ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடு. நாங்கள் 10 இடத்துல கேட்டு அதை வந்துட்டு இப்போது 3719 பூத் இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள்லையும் சேர்த்து, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு 3719 பூத் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு 50-60 பூத்தை வச்சுக்கிட்டு 3001 இவ்வளோ போலாச்சுன்னு சொன்னாங்களாம்மா? சொல்லாமா? இது நான் கருத்து கணிப்பா? இது ரியல் டைம் போல் எக்ஸசைஸ். இதை எப்படி இது மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க? என்ன விதமான வேடிக்கை இது அப்படின்னு கேட்குறேன் நான். என்ன விதமான வேடிக்கை? நீங்கள் என்ன சொல்லணும், அப்ராக்சிமேட்லி 11%. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல 44.64 விழுக்காடுலாம் சொல்கிறீங்க. இப்படிலாம் எப்படிமா சொல்ல முடியும்? அப்ராக்சிமேட்டாக சொல்லும் போது ஸ்பிரிட்டெல்லாம் சொல்கிறீங்க. அப்போது அரௌண்டு 45%, அரௌண்டு 35%, இப்படி சொல்லிட்டு போங்க. அப்படி நீங்கள் சொல்லலையே, நீங்கள் அப்படியே சொன்ன உடனே என்ன ஆயிடுது, பா அப்படின்ற உடம்பா கடைசியில் பார்த்தா அப்படின்னா அப்படியே மாற்றி பல்ட்டி அடிக்கிறாங்க. ஆனால் கடந்த முறையை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் நேற்று வரைக்கும். இன்னைக்கு மொத்தமாக டேமேஜ் ஆன மாதிரி. ஆமாம், டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. உடனே அதுக்கு வேற ஒரு கதையை வந்துட்டு சொல்ல வேண்டியது. அதாவது இப்போ என்னன்னா, இப்போ ஊடகம் ஒரு நாட்டில் பெருகி இருக்குன்னா உண்மைகள் நிறைய வெளில வரும். நம்ம நாட்டில் ஊடகம் பெருகி இருக்குதுன்னா ஒரு புழுகு மூட்டையை அவுத்து விடுறாங்க. நான் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இல்லை மதுரை கலெக்டர் ஆகட்டும், நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எப்போ சொன்னீங்க இந்த மாதிரி இது ரேண்டம் சாம்பிளிங்? அங்கங்கே நாங்கள் கேட்டு சொல்கிறத கன்சல்டேட் பண்ணி சொன்னோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அங்கே இருக்கிறவங்ககிட்ட 2 மணி நேரம், புரியுதுங்களா, ஒருத்தர் நீங்கள் தகவல் அதாவது எப்படினோம்னா, இது எப்படினோம்னா, இந்த ப்ராசஸை நான் சொல்லிடுறேன். தேர்தலில் இந்த கவுண்டிங், இந்த போலிங் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு என்ன பண்ணுவார், எவ்வளோ போல் ஆயிடுச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து அவர் எடுத்து அதுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பில் போட்டு பதிவு பண்ணுவார். அந்த ஆப்பை வச்சு தான் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் who assume the responsibility of being the district electoral officer, he will assume. இதெல்லாம் வந்துட்டு சம் ஆஃப் த டோட்டல் ஆஃப் அது போட்டால் வந்துடும் இல்லையா, ஒரு ஆப்பில் இருக்கிறது வந்துடும் இல்லையா. அப்போ அதில் எப்படி தப்பாக போச்சு? மேனுவலா பண்ணா கூட எரர்ஸ் வரும். அப்ளிகேஷனே இருக்க, ஆப்பே இருக்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க, நான் அதெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எப்படி இந்த மாதிரி வரும்? இல்ல அதுதான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, அதுக்கப்புறம் சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே தான் அவங்க வந்துட்டு ஒரு ஃபைலாக தாக்கி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இவங்க சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள்ல வந்துட்டு நம்மளுக்கு அதிர்ச்சி தரத்தக்க பல்வேறுபட்ட விடயங்கள்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மொத்த வாக்குகளையும் இந்த கவுண்டட் வாக்குகளும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அதுலலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்களேன். போன முறை இதே மாதிரி தான் 7 ஃபேஸ் போலிங். முதல் ஃபேஸில் என்ன சொல்கிறாங்க, 91 தொகுதிகள், பதிவான வாக்குகள் 9,86,50,308, சரிதானா? அப்புறம் அஞ்சல் வாக்குகள் அது ஒரு 5,25,000. எண்ணப்பட்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னா அதை விட 5,56,55,000 கூடுதல் ஒரே ஃபேஸ்லேயே. ஆனால் பேர் என்னது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, எலக்ட்ரானிக் அப்படின்றதே துல்லியம்தான். இப்போ நம்ம வாட்ச் கட்டியிருக்கிறோம்ல, பார்த்தோன்னா குவாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, கீழே இருக்கா, அது இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, அது வருங்க, அதுலலாம் பார்த்தீங்கன்னா குவாட்ஸ், அது என்னென்னா அந்த அந்த பல்சேட்டிங் துடிக்கிறது வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அது வந்துட்டு துடிக்கும். எல்லா இடத்துலையும் அது வந்துட்டு எழுதியிருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப மெயினானது. ரொம்ப துல்லியமாக வந்துட்டு கணக்கிருக்கிறதுனால தான் எனக்கு 6:12 ஆச்சுன்னா உங்களுக்கு 6:12 ஆகும். இல்லாட்டி நான் வந்துட்டு 3:45 நீங்கள் வந்துட்டு 4:15 வந்து என்னை எழுப்பிடுவீங்க. இது தகராறு வரும்ல. அப்போ ஒரு நேரத்தை வச்சு உலகமே இயங்குது அப்படின்னோம்னா, இதுக்கு பேசிக்கலி இது இந்த மாதிரியான ஒரு காரணம் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அப்படிப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா தப்பும் தகராறாக இருக்குது. 2வது ஃபேஸு 95 தொகுதிகள், பதிவான வாக்குகள் 10,82,21,443. போஸ்டல் ஓட்டு வந்துட்டு 4,17,000. எண்ணப்பட்ட வாக்குகள் 10,90,00,000. கூடுதலாக பார்த்தீங்கன்னா 8,41,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஃபேஸ் 3 117 தொகுதிகள், அதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் வாக்கு வந்துட்டு
2,37,700 இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லேயும் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு கடைசியாக ஃபேஸ் 9ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதிகள் வந்துட்டு 59, 62,55,00,000, அது மாதிரி 8,999 வாக்குகள் ஆச்சா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கூடுதலாக எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 35,40,530 ஓட்டுகள் கூடுதலாக இருக்குது கடைசி ஃபேஸ்ல மட்டும். அப்போ தான் இது 2019 2019 எலெக்ஷன். இதில் தான் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது என்ன விதமான எலக்ட்ரானிக்ஸ்ன்னு கேட்குறேன். முழுக்க ஒரு முழுக்க ஓட்டு கூட EVM மிஷின் தான் காரணம்னு சொல்ல வரீங்களா நீங்க? இல்லை, இவிஎம் மிஷின் தான் காரணன்றது நாம் எப்படி சொல்ல முடியும்? எலக்ட்ரானிக்ஸ் பொய் சொல்லாது, துல்லியமானது எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னோம்னா, சர்தார் மில்கா சிங் வந்துட்டு 1964 ரோம் ஒலிம்பிக்ஸில் ஓடுறாரு 400 மீட்டர்ஸ் ஃபைனல்ஸ். அதில் 4th பிளேஸ் வர்றாரு. பட்டு அவர் வந்துட்டு 45.6 செகண்ட்ஸ் அவர் ஓட்டம். அது ரொம்ப நாளாக அது ரெக்கார்டே உடைக்கப்படலை, அவ்வளோ காரமாக இருந்தது நேஷனல் ரெக்கார்டாக. 45.6 செகண்ட் அப்படின்ட்டு. அது வந்துட்டு மேனுவல் டைமிங். அது பின்னால் வந்து அது எலக்ட்ரானிக் டைமிங்கை கரெக்ட் பண்ணும்போது அது 46 செகண்டு ப்ளஸ் வருது. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. அவர் ஒத்துக்கிறல. அப்போ தான் சொல்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப துல்லியமாக கணக்கு பண்ணணும். இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கணக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது மேனுவலில் இவ்வளோ கிளிக் ஆச்சு அப்படின்னோம்னா அது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸில் இவ்வளோ அப்படின்ட்டு. அதான துல்லியத்தன்மை. இங்கே எங்கே துல்லியத்தன்மை இருக்குது? அது மட்டும் இல்லை, இந்த சின்னத்தில் போட்டால் இன்னொரு சின்னத்தில் பதிவாகுதுன்றாங்க. கேரளாவில் இந்த டெஸ்ட் பண்ணும்போதே ஓட்டிங் மிஷின்ஸை டெஸ்ட் ஆமா, பண்ணும்போதே test இந்த பண்ணும்போது. விஷயம் வந்துச்சு. ஆமா. பாஜகவுக்கு ஒரு ஓட்டு ஆமா. அழுத்தினா 2 ஓட்டா விழுது. அதுக்கு ஆமா. கீழே இருக்கக்கூடிய எந்த சின்னத்தை அழுத்தினாலும் பாஜகவுக்கு தான் ஓட்டு விழுது. ஆமாம். இப்போ அந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். மற்ற ஒரு டெஸ்ட் பேலட். இந்த டெஸ்ட் பேலட் என்னன்னா, இதுவும் போன தொகுதியில் தான் கோவா தெற்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கன்காலிம் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள டோலியோபாத் வாக்குச்சாவடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி 34. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாருக்கும் 9 ஓட்டு போடுறாங்க. பிறகு முடிவுகளை காண ஒவ்வொரு பொத்தானாக அழுத்திய போது பாஜகவிற்கு 9 வாக்குகளுக்கும் மேலாக 17 வாக்குகள் பதிவாகி இருந்தது. அடுத்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளருக்கு போட்ட 9 வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு 8 வாக்குகள் மட்டுமே காட்டியது. சுயேட்சை வேட்பாளருக்கு 1 வாக்கு மட்டுமே பதிவாகி இருந்தது. ஆனா எல்லாருக்கும் எல்லாருக்கும் 9 9 வாக்குகள்னு வச்சு தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமாம். இது எப்படி ஆகும்? சரி, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்றது தேர்தல் ஆணையம். நான் என்ன கேட்குறேன், வாட் இஸ் மீன் பை மால் ஃபங்க்ஷனிங்? எப்படி ஆகுது? இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு 1+1+1+1 அப்படி தான் வந்துட்டு ஒரு கவுண்டிங் அது பண்ணுது. அப்போ அதில் எப்படி இந்த மாதிரி ஒன்று ஆகும்? மால் ஃபங்க்ஷனிங்ல எப்படி பிஜேபிக்கு மட்டும் அதிகமாகுது அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, இது தேர்தல் ஆணையத்தை ஒத்துக்க மாட்டேங்குது, என்னென்னவோ பண்ணுது. ஆனால் பாஜகக்காரங்க உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதில் வேணாலும் போடுங்க, அது பிஜேபியில் தான் விடும், நாங்கள் தான் ஜெயிப்போம், மோடி தான் மீண்டும் பிரதமர் அவன் சொல்கிறான். உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு எம்பி, பாஜக எம்பி, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா, நீ எதுக்கு வேணாலும் போடு, நான் தான் ஜெயிப்பேன், நீ எதில் போட்டினாலும் அது தாமரைக்கு தான் விடும், இதே மாதிரி தான் மோடிக்கும், அதனால் நாங்கள் மீண்டும் நாங்களே தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றாங்க. இப்போ ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கணும், அவர் ஒரு அரவிந்தன் பேர் அவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இது சொல்கிறாரு. இது எல்லா இடத்துலையும் வருது, நான் நல்லா செய்தியாக்கி கேள்வி எடுப்பேன். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்? அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆளு, இல்லையா? ஒரு எலக்டோரல் ப்ராசஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பு இப்படி தான் செயல்படும் அப்படின்னு எங்களுக்கு சாதகமாக தான் செயல்படும் சொல்கிறாரு. அது பேப்பரில் எல்லா இடத்துலையும் வருது. அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய எக்ஸ் தளத்தில் போடுறாரு. அப்போ தேர்தல் ஆணையம் அவர் மேலே வழக்கு போடணுமா கூடாது? இதே மாதிரி ஹரியானாவில் போன சட்டப்பேரவை தேர்தல், அங்கே ராகுல் காந்தி போகிறாரு. அங்கே ஒரு எம்எல்ஏக்கு போட்டிட்டு நபர் சொன்னார்னா வந்து பரப்புரை பண்ணுறேன், யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு தான் வரப்போகுது, அதில் மோடி அமித்ஷாவும் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, அதனால யார் வந்து பரப்புரை பண்ணால் எங்களுக்கு என்னான்ட்டு. இது பேப்பர் கேளுங்களேன், இது பேப்பரில் வருது. உடனே ராகுல் காந்தி கேட்குறாரு, தேர்தல் ஆணையமே என்ன இப்படி பேசுகிறாரு, இப்போ நான் பரப்புரை பண்ணவா இல்லை இவர் சொல்கிறபடி தான் நடக்கும்னு நான் திரும்பி போயிடவா அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே ஆக்ஷனே இல்லை. ஸோ இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு இது ஏடுது அப்படின்னோம்னா, என்ன தான் இந்த நாட்டு தேர்தலில் நடக்குது,
என்னை பொறுத்த வரைக்கும் 100% மோசடி நடக்குது. இல்ல சின்ன ஒதுக்கீடு விவகாரத்திலேயே நாம் தமிழர் கட்சியினர் வச்ச முதல் குற்றச்சாட்டு இதுதான். பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் கேட்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படுது. ஆனா இந்தியா கூட்டணியில இருக்க திருமாவளவன் அவர்களுக்கோ, வைகோ அவர்களுக்கோ, இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களுக்கோ கேட்ட சின்னம் கொடுக்கப்படல. குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு இருந்தும் அவங்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்றப்போ நிஜமாவே தேர்தல் ஆணையம் பாஜகவை சார்ந்துதான் வேலை செய்யுதா? ஆமா. என்ன சார் ஆமான்ட்டீங்க? இல்ல ஆமாம் தான். நான் என்னைக்கும் சொல்றேன். நீங்க கடைசி பதிவு நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் வந்து கேக்குறீங்க. நான் இல்ல நான் அந்த எல்லாத்தையும் விஷயத்துல மட்டும் நான் என்ன கேட்கல. இந்த கேக்குறேன்னா, விஷயத்திலயும் அப்படிதான் எல்லா செயல்படுறாங்களான்னு விஷயத்திலையும் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், நாம் தமிழருடைய சின்னத்தை புடுங்க வேண்டிய அவசியம் உனக்கு எங்க இருந்துச்சு? நாம் தமிழர் வேணான்னாங்களா? இல்ல அந்த சின்னத்துக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்குதா? இல்ல அது ஏதாவது ஒரு இதுவா? எல்லாமே ஃப்ரீ சிம்பிளா இருக்கிறது தான். அதை எடுத்து நீ நாம் தமிழர் கொடுக்குற. அவங்க ஒரு 3-4 தேர்தல் அதை பயன்படுத்துறாங்க இல்லையா? பயன்படுத்திட்டு கடைசியா அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. 30 லட்சம் ஓட்டு வாங்கினவனுக்கு அதே சின்னத்தை கொடுப்பியா? அது பிடுங்கி ஒண்ணுமே தெரியாத புதுசா பதிவு பண்ண ஒருத்தனுக்கு கொடுப்பியா? கொடுத்துருக்குறாங்களே. கொடுத்துட்டு அவனை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 19 தொகுதியில நிக்கிறேன்றான். இல்ல, நான் ஓட்டு போட போன வாக்குச்சாவடியிலயும் விவசாய கரும்பு சின்னமும் இருந்துச்சு, மைக் சின்னமும் இருந்துச்சு. மைக் சுயேட்சை சின்னமும். வேட்பாளர். ஆமா. சுயேட்சை வேட்பாளர் இருக்கு. அப்போ நீங்க மாத்தி இது சீமானுக்கு கொடுக்கப்பட்டது மைக்குன்னு தெரியல. ஏன்னா அங்க நாம் தமிழர்லாம் எழுதியிருக்காது. நாம் தமிழர் வேட்பாளர் சின்னம். அந்த கட்சி இருக்கு இல்லைங்களா? அந்த கட்சியினுடைய வேட்பாளர் சின்ன இதா இருக்கும். அப்ப நீங்க தவறி அதில் எடுத்துட்டீங்கன்னா அப்ப இவருக்கு வரக்கூடிய ஓட்டா தாண்ட போயிடுது இல்லையா? அது மட்டும் இல்ல. அவருக்கு உடற ஓட்டை தூக்கி மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுவும் வேற இருக்கு. எல்லாம் ப்ரோக்ராமிங் தானே. ஸோ ஆக என்ன அப்படின்னோம்னா, எலக்ட்ரானிக்ஸ் இஸ் அ டிவைஸ். இட் இஸ் கோயிங் டு கண்டக்ட் இட்ஸ் ஆப்பரேஷன் ஆர் ஃபங்க்ஷனிங் அக்கார்டிங் டு த வே இட் ஹஸ் பீன் ப்ரோக்ராம்ட். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம்ல பண்ணிருக்கக்கூடிய மிஸ்சீஃப் தான் இவ்வளவுத்துக்கும் காரணங்கிறேன் நான். இன்னொன்னு, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் நேத்துல இருந்து இந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 லட்சம் வாக்குகள் எங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா வாக்காளர் பட்டியல்ல பாஜகவுக்கு சார்ந்து வாக்கு போடுவங்க 1 லட்சம் பேருடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியல்ல இல்ல அப்படின்றாரு. இது கூட ஒரு காரணமா இருக்குமா சார் அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சது? இந்த அண்ணாமலை எவ்வளவு சொன்னாரு? 20,000 புத்தகம் படிச்சாரா? ஆமா சார். 20,000 புத்தகம் படிச்சாரு. 20,000 தான். அந்த 20,000 இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருந்ததுன்னா பரவாயில்ல. இல்லை நிறைய தகவல் வெளியில இருந்து பெற்றிருந்தாலும் அப்புறம் போன தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு 12,70,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 12,70,00,000 பேர். பதிவான வாக்குகள் 60 கோடி. நீக்கப்பட்டவை 12,60,00,000. அதாவது பதிவான வாக்குகளில் 20% மேல. அவங்களும் போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் கதை? அவ்வாறு நீக்கப்பட்டவர்களில் 12,70,00,000 பேர்ல 4 கோடி பேர் முஸ்லிம், 3 பேர் பட்டியல் இனத்தார் எஸ்சி, மற்றவங்களாம் அங்கங்க பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்காகவே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ். ஏன் சார்? அதான் எலெக்ஷன் நடத்துகிற இவங்களோட யோக்கியதை. எப்படி நான் உங்களுடைய ஓட்டை அதில் நேர்பாப்புன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நான் போயிட்டு நேராக உங்களுடைய பேர் என்ன? அபர்ணா. அபர்ணானுடைய பேரை எடுத்து எந்த இதில் இருக்குன்னு நான் தெரிஞ்சு அப்படி அதை வந்துட்டு அபர்ணா வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டு காட்டி அதை வந்துட்டு நான் ஓகே கொடுத்து அப்லோடு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஜனவரியில் இருந்த பேர் வந்துட்டு இப்போ இருக்காது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் இதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு வாக்காளர் பட்டியல்ல வாக்கு இல்லை, ஓட்டர் ஐடி இருக்கு. இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்கள் 4-5 தேர்தலுக்கு மேல வாக்களிச்சவங்க இந்த முறை தேர்தலுக்கு ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போறாங்க. ஆனா வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்லை. ஏன் நீக்கிட்டாங்க? இல்ல விடுபட்டு போயிடுச்சா? இந்த வேலையை செய்யறதுக்கு தான் பாஜகவில் வந்துட்டு ஆட்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் தான் வந்துட்டு பன்னா பிரபுக்ஸ் அப்படின்ட்டு. என்னது பன்னா பிரபுக்ஸ்? மோடிஜி ஓகே. அவர் சொல்றாரு அவருடைய இவர்கிட்ட, நம்மளுடைய வாக்காளர் பட்டியலினுடைய காப்பாளர்களாக வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. இவங்க யார் காப்பாளர்கள்? வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள்னு பேர் பன்னா பிரமுக்ஸ்னா இவங்க வந்துட்டு பார்த்துக்குவாங்கன்றாரு. அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? உனக்கும் வாக்காளர் பட்டியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாக்காளர் பட்டியல் ஏன் ப்ராப்பர்ட்டி, இந்த மக்களுடையது. அதில் நீ யார் காப்பாற்றுற அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கல. அவர் ஒரு தடவையும் அவருடைய எக்ஸிக்யூட்டிவை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு யூ மஸ்ட் என்ஷூர் ஒரு பூத்துலையும் 370 ஓட்டு கூடுதலாக நீ போடணும் அப்படிலாம் சொல்கிறாரு. யாருக்கு அவர் சொல்கிறாரு? எப்படி அது சாத்தியம்? ஒரு பூத்தில் ஏற்கனவே விழுந்ததை விட 370 ஓட்டு எப்படி சாத்தியம் வரும்? அவர் சொல்கிறாரு, ஏன்னா 370 இடம் ஜெயிக்கணுமா? இப்போ ஒரு 400 சீட்டுன்னு சொல்கிறாருல்ல, அண்ணாமலைக்காக இதை நான் பேசுகிறேன். இந்த பிட்டு அப்படியே ஃபுல்லாக அண்ணாமலைக்கு.
அவர் இப்போது நான் 400 இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்ச்சில் தான் அவர் சொன்னார் மோடி. மார்ச் தொடக்கத்தில் தான் நாங்கள் 370 ப்ளஸ். திருமாவளவன் வந்துட்டு ஜனவரியினுடைய தொடக்கத்தில் நாடாளுமன்ற அவைக்கு போகும்போது உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பத்திரிகையாளர் அவர் நிறுத்துறாரு. என்ன பண்ண போகிறீங்க உள்ளே போயின்னு கேட்குறாரு. இல்லையா, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் நிறைய விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சொல்கிறாரு அவர், இங்கே போய் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். 400 சீட்டில் அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க, 400 சீட்டில் அவங்க ஜெயிக்க போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்னன்னா அந்த வேலையை போய் பாருங்க அப்படின்னு இருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, ஒரு பத்திரிகையாளர் இவர் கேட்டிருக்காரு நீங்கள் யாருங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு பிஸ்னஸ் இதோட பேரை சொல்லி அவர் ப்ளூம்பர்க் சொல்லிட்டு அவருடைய கரஸ்பாண்டன்ட்டு நான் எதையாவது செஞ்சு காப்பாற்றுங்க அந்த நாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். வந்தார், அழைச்சார். இந்த புத்தகத்தெல்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், பேசணும் நாங்கள்லாம். அதனால தான் திருமாவளவன் முதல்ல ஒரு போராட்டத்தை இவிஎம்க்கு எதிராக முன்னெடுக்கிறாரு. வாக்குச்சீட்டை கொண்டு வா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும், ஏன்னா அதுக்குள்ள இந்தியா கூட்டணி என்ன பண்ணுச்சு அப்படின்னோம்னா விவிபேட்டை எண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, மாற்றி அதுக்கு ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணுது. ஆமா, இடையில ஒரு தர்ணா போராட்டம், ஆர்ப்பாட்டம் விடுதலை சார்பா. ஆமா, எல்லா இடத்துலயும் நடந்தது. பரவலா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல 3000 பேர் 4000 பேர் கலந்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்பவே இது எங்களுக்கு தெரியும் 4 வருஷத்துக்கு இவங்க வேலை செஞ்சுருக்காங்க. எப்படி இது இப்போ எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அந்த கரஸ்பாண்டண்ட்டுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் வந்துட்டு மோடிக்கு வந்துட்டு லேட்டாக தெரியுதா இல்லை சொல்கிறாரா லேட்டாக? அப்போது இந்த நாட்டினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய ஆணையம், அதனுடைய செயல்பாடு, அப்புறம் வரக்கூடிய முடிவு, இதெல்லாம் எந்த இடத்துல நம்பகத்தன்மை இருக்குது? எதுவும் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் வாக்கு போட்டிங்கன்னா நீங்கள் எந்த புத்தானை ப்ரெஸ் பண்ணி யாருக்கு வாக்கு போடுறீங்களோ அந்த வேட்பாளருடைய கணக்கில் தான் போய் சேர்ந்துச்சுன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தான் விவிபேட் வந்துச்சு. ஸோ விவிபேட்டில் இருக்கிறது எண்ணுறாங்களான்னா அதையும் எண்ணலை. அப்போது என்ன அடிப்படையில் இந்த தேர்தல் ப்ராசஸ், எலக்டோரல் ப்ராசஸை நான் நம்புறது? அதான் இப்போ கேஸ் இருக்குது, அது உச்சநீதிமன்றம், அது திடீர்னு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அது கேள்வி கேட்குது. எப்படியாப்பட்ட துயரம் பாருங்கள் அந்த நாட்டுக்கு. தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது. விடுதலையின் மூலமாக நம்ம பெற்ற அதிகாரம், நம்மளுடைய அரசை நாம் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம். மாநில அரசாக இருந்தாலும், ஒன்றிய அரசாக இருந்தாலும், பஞ்சாயத்தாக இருந்தாலும், கவுன்சிலராக இருந்தாலும், ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்தாலும், மாவட்ட குழு உறுப்பினராக இருந்தாலும், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். அதனால்தான் மன்னர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். இப்போ மன்னருடைய ஓட்டே மிஸ் ஆகிடுது, மன்னர் பேரே இல்லை. மன்னர் போய் போடுறாரு, யாருக்கு போய் போடுதுன்னு தெரியல. ஸோ மன்னர் மண்ணாங்கட்டி ஆகிட்டாரு. இதை உணரதே ஒரு ஜட்ஜிங்க உட்காந்துட்டு வழக்கை விசாரிக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் ஸ்டெப் 1 நம்ம போடுற தேர்தல் வாக்களிக்கிற இடத்துல இருந்துட்டு, எண்ணிக்கையில் இருந்துட்டு, அது மொத்த கணக்கில் இருந்துட்டு, எண்ணிக்கையில் இருந்துட்டு, எல்லா இடமுமே டியூபியஸ். என்ன நடக்குதுன்னே தெரியாது. இத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் தான் நமக்கு வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அபிஷியலா இன்னைக்கு காலையில 11 மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்கள் சந்திக்கிறதா இருந்தாரு. ஆனா அது தள்ளி போயிடுச்சு. அவர் செய்தியாளரை சந்திக்க மாட்டாரு, செய்தி குறிப்பு மட்டும் வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பிரஸ் எதிர்கொள்ள மாட்டேங்கிறாங்க? எங்க பிரஸ்ஸுக்கு அவங்க எதிர்கொள்ளாது, மோடி மாதிரி தான். பதில் இல்லை அப்படின்னோம்னா ஓட்டிட வேண்டியது தான். ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு ஓட்ட வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இவரும் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே நான் அதான் கேட்குறேன், இட் இஸ் ஹை டைம் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டு ஓப்பன் இட்ஸ் ஐஸ் வைட் அண்ட் சீ திங்ஸ். நீ இந்த எலக்ட்ரானிக்ஸு, இது புதுமை, இது அப்படியே தேர்ட் ஜெனரேஷன் அப்படிலாம் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காது. காகிதத்தில் வச்சு ஓட்டு போடும்போது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு the whole country has been hijacked. This is the word I am using today. The whole country has been hijacked through a voting system. இது ரொம்ப அபாயகரமானது. இது நாளைக்கு இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறவன் இந்த நாட்டை எப்படி வேணாலும் விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இப்போ இதுக்கு பின்னணியிலலாம் இருக்குது இல்லை, யார் இதெல்லாம் செய்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு மிஷின் வருது. எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷினை வந்துட்டு ஹேக் பண்ணலாம், அது வேற. அதே நேரத்தில் கிராக் பண்ணலாம். ஹேக் பண்ண முடியாதுன்னு, கிராக்கிங் இஸ் நாட் பாசிபிள்னு நீ சொல்லவே இல்லையா? கிராக்கிங்ன்றது என்னது? கரெக்டாக இந்த வேட்பாளருடைய 3ஆவதுல இருக்கக்கூடிய வேட்பாளருடைய கணக்கில் இருந்துட்டு 3ல் ஒரு ஓட்டு மேலே போகணும், 4ஆவதாக இருக்கிற இதில் பார்த்துட்டு 4ல் 2 ஓட்டு மேலே போகணும், இப்படி சுயேட்சை கேட்டா அப்படியே வழிச்சு தூக்கி 1ல் போடணும் அப்படிலாம் சொல்லி போட்டுக்கிட்டு போனாங்கன்னா யாருக்கு தெரியும்? இப்போ நாம் தமிழர் கட்சி நிற்கிதுங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு 20% ஓட்டு வாங்குறான். 800 ஓட்டு இருக்கிற பூத்தில் வந்துட்டு போலாகிறது 520.
20% அவனுக்கு 110 ஓட்டு அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன் வந்துட்டு 60 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறான். நாளைக்கு தேர்தல் முடிவுலாம் வருது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எலெக்ஷன் சிம்பலை பிடிக்கிட்டாங்களே நான் சீமாங்கிட்டது, அதனால் அவருடைய போலிங் வந்துட்டு குறைஞ்சி போச்சு, இப்படி தானே சொல்லுவீங்க? எப்படி கேஸை பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். முதல்ல இதை காலங்கத்தாலே யார் எழுதுவான்? தினமலர் எழுதிடுவான். சீமானிடமிருந்து சின்னம் பறிக்கப்பட்டதனுடைய விளைவு வாக்கு சதவிகிதம் உயரவே இல்லை. திருடிட்டானுங்க உள்ள வச்சு தேர்தல் ஆணையத்தை. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடக்கிறது. இதெல்லாம் இந்த வித்தையெல்லாம் கேட்டால் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறது. திருட்டுக்கு என்ன ஆதாரம்? திருடு போயிடுறது இல்லை அப்போ. இப்போ இதுக்கு என்னது ஆதாரம்? இப்போ இத்தனை நேற்று ஒரு 1.25 மணி நேரம் ஒரு மிஷின் வேலையை செய்யலை. என்ன காரணம்? என்ஜினியரிங் டிஃபெக்ட்ன்றாங்க, அவர் வந்துட்டு செட் பண்ணான்றாங்க, டெக்னிக்கல் ஸ்டாண்டுன்றீங்க. விளக்க வேணாவா நீ? ஒரு ப்ரெஸ் ஒரு இது கொடுக்க வேணாம், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க வேணாவா நீ? எதுவுமே கிடையாது. நாடு முழுவதும் இப்படி தான் நடக்குது தேர்தல். இப்போ பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு மட்டும் இல்லாம வாக்காளர் பட்டியலில் ஒரு சில வாக்காளர்களுடைய பெயர் இல்லாம ஒரு சிலன்ற 12,70,00,000 சொல்றேமா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே தேர்தலில் போன 2019 கன்னியாகுமரியை சேர்ந்த கிறிஸ்தவ வாக்காளர் பெருமக்கள் 52,000 பேர் மிஸ்ஸிங். ஆனா இது எதர்ச்சியா விடுபட்டது கிடையாது. எப்படி இது எதர்ச்சியா விடுபடும்? எப்படி எதர்ச்சியா விடுபடும்? என்ரோல்மெண்ட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு கம்ப்யூட்டரில் போட்டிருக்கோம். நம்ம கம்ப்யூட்டரில் போட்டுக்கிட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு எப்படி அது வந்துட்டு மிஸ் ஆகும்? பிரிண்ட் ஆகி வெளியில் வருது. அது அந்தந்த மாநில தேர்தல் ஆணையம் சொல்லுது நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோன்னு. அதுக்கப்புறம் இல்லைன்னு ஆகுது. போன முறை யாருக்கு ஒரு நடிகருக்கு என்னாச்சு? அந்த நடிகர் பேர் என்ன? அவருக்கு ஓட்டு இல்லை. இந்த முறை இன்னொரு நடிகருக்கு ஓட்டு இல்லை. என்னாச்சு? இருந்துச்சு இல்லை, கார்டு வச்சுருக்குறாங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குதுங்க, நீங்கள் போய்ட்டு பணம் எடுக்க போகிறீங்க, அக்கௌண்ட்டே இல்லையே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஹவு தட் கேன் வேனிஷ்? திஸ் த ப்ராப்ளம். எலக்ட்ரானிக்ஸ்லாம் இவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் துல்லியமானது, ரிலையபிள், அண்ட் தே ஆர் புட்டிங் ஆல் த பிளேம் ஆன் தி சிஸ்டம். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த எலக்ட்ரானிக்கை நம்ம டிசைன் பண்ணலாம். அப்படிதான் அது. இப்போது எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராம்டு தானே. இப்போ இதெல்லாம் கூட ப்ரோக்ராம்டு தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பப்பர்னாக்கு ஃபோன் போட போது அந்த தம்பிக்கு போகுமா ஃபோனு? போச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ டேட்டாவை நான் சேவ் பண்ணுறேன், எவ்வளோ டேட்டாவை நான் கட்டுரை எழுதி அனுப்புகிறேன் கரெக்டாக. ஸோ ஒரு சின்ன விடயத்தை வச்சுட்டு நான் ஒரு ஆஃபீஸே வச்சுட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் அப்போது இது அவ்வளவும் எந்த அடிப்படையில் நடக்குது? ரிலையபிலிட்டி. யூ ஹேவ் டிக்ஷனரி, யூ ஹேவ் எவ்ரி திங் த்ரூ திஸ். அப்போ அவ்வளவு ரிலையபிளான ஒரு எலக்ட்ரானிக்ஸை சும்மா ஒரு வாக்கு பதிவில் கூட நீங்கள் சரி ஹேக் பண்ணால் அது வேறு விஷயம். இதை அப்படியே பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் செய்யும்போது ஹேக் பண்ண முடியாதா? அதுக்கும் ஒரு வழி ஏற்படுத்திருக்க மாட்டீங்களா நீங்கள் தேர்தல் ஆணையம்? இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வருது சார். இப்போ 400 சீட்டை நாங்கள் வின் பண்ணுவோங்கிறத இவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மன ரீதியாக நம்மளை நம்ப வைக்கிறாங்க, மென்டலி நம்மளை நம்ப வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இல்லை, அதுக்கு தான் வந்துட்டு 8 முறை வர்றது, வந்து பேசுறது. அதான் சொன்ன வர்ற எல்லாமே பில்டப்பு. நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொல்லுது? 373 முதல் 418 வரையெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அது மோடியை சுற்றி தான். இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போவே கரெக்டாக இது வந்துட்டு 1ஆம் தேதி முடியுது இல்லையா? 1ஆம் தேதி சாயந்தரம் ஒரு பார்ட்டி வைப்பார். அமித்ஷாவோ, மோடி பார்ட்டி வைக்க மாட்டார், ஏன்னா அங்கேயும் பேச முடியாது. அமித்ஷாவோ இல்லை பியூஷ் கோயலை வச்சு அவங்க துல்லியமாக எத்தனை சீட்டில் ஜெயிப்போம்னு அவங்க சொல்லுவாங்க. அன்றைக்கி போன முறை சொன்னாங்களே 303 இடத்துல ஜெயிப்போன்ட்டு. அதே மாதிரி தேர்தல் முடிவு வந்துச்சு. எண்ணவே இல்லை. எண்றதுக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குது. அங்கே சொல்லிட்டு போகிறாங்க எல்லாத்தையுமே நான் குறித்து வச்சுருக்கிறேன். இந்த தேர்தல் ஆணையம் தூக்கு போட்டுட்டு சாக வேண்டியதானே இதுக்கெல்லாம். எப்படிடா அது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்ட்டு. இஸ் இட் சச் ஈஸி ஆர் ஜோக்? ஒரு நாட்டினுடைய தேர்தல்ன்றது இவ்வளோ பெரிய நகைச்சுவையான்னு அது தலையெழுத்து. அப்போ அந்த தலையெழுத்து எப்படியெல்லாம் வந்துட்டு மாற்றப்படுதுன்றதை பாருங்கள். ஸோ பாஜக உடைக்குது, அண்ணாமலை தெருவா போகிறாரு, அண்ணாமலை உருட்டு பெல்ட் அடிக்கிறாரு, எல்லாம் எதுக்குன்னா இதுக்கு தான். அப்போ இன்னைக்கு தமிழகத்துல பாஜக வளர்ந்துருக்கிறதா நம்ம நம்புறதுக்கான நோக்கமும் இதுதான், நம்ம வைக்கிறதுக்கான நோக்கம் இதுதான். உண்மையில் இந்த கட்சிக்கு 4 to 5% தான். அதை தாண்டி இதுக்கு ஓட்டே கிடையாது. 10% வாங்கணும்னா அது கன்னியாகுமரிக்கு போகணும், வேறு எங்கேயுமே எதுவுமே கிடையாது. ஸோ 5%க்கு மேலே 6%க்கு மேலே ஓட்டு வாங்கினாலே இது வந்துட்டு இவிஎம் மூலம் செஞ்சப்பட்ட களவாட்டினதான் அர்த்தமே தவிர வேறு எதுவுமே இல்லை. பொறுத்திருந்து நிறைய விஷயம் பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.